சவுதி ரியால்ல எத்தனை பைசால இருந்து எத்தனை ரியால் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அண்ட் இந்தியன் மதிப்புக்கு அது எவ்வளவு வரும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவில் நம்ம பைசா அப்படின்னு சொல்றது இங்க ஹலாலா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரூபாய் அப்படிங்கிறது இங்க ரியால் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க 5 பைசால இருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு. இங்க 5 ஹலாலா அப்படிங்கிறது நம்ம ஊர் கணக்குக்கு 1 ரூபாய் 18 பைசா வரும். அண்ட் இந்த 5 ஹலாலாக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் சவுதியுடைய நேஷனல் எம்ப்ளம் அதாவது தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ட் 10 ஹலாலா அப்படிங்கிறது நம்ம ஊர் கணக்குக்கு 2 ரூபாய் 37 பைசா வரும். பின்புறம் இருக்கக்கூடிய இந்த தேசிய சின்னம் வந்துட்டு எதை மீன் பண்ணுதுன்னா அந்த பசுமையான பெரிச்சம்பழ மரம் வந்துட்டு செழுமையான வாழ்க்கையவும் அண்ட் அந்த கிராஸ்ட் வால் வந்துட்டு தைரியத்தையும் வந்து மீன் பண்ணுது. 50 ஹலாலா அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு 11 ரூபாய் 83 பைசா வரும். இதுக்கு பின்னாடியும் தேசிய சின்னம் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 1 ரியால் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்ம ஊர் கணக்குக்கு 23 ரூபாய் 66 பைசா வரும். இதுக்கு பின்னாடி கிங் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களுடைய முகம் வந்துட்டு பதிக்கப்பட்டிருக்கும். அண்ட் 2 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு அப்ராக்சிமேட்டா 47 ரூபாய் 32 பைசா வரும். அண்ட் இதுக்கு பின்னாடியுமே கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய முகம் தான் பதிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இது வந்து சவுதியுடைய பழைய 5 ரியால் நோட்டு. ரேரா தான் இது பார்க்க முடியும். அதனுடைய முன்புறம் அண்ட் பின்புறம் 2 பக்கமுமே சவுதியுடைய எண்ணெய் கிணறு அதாவது ஜைபா ஆயில் ரிஃபைனரி அந்த புகைப்படமும் அண்ட் அப்துல் அசீஸ் அவர்களுடைய கிங்குடைய முகமும் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் நியூ மாடல் 5 ரியால். இது நம்ம ஊர் கணக்குக்கு 118 ரூபாய் 30 பைசா வரும். இந்த 5 ரியால்ல ஒரு பக்கம் பாலைவனத்தையும் இன்னொரு பக்கம் சோலைவனத்தையும் சவுதியுடைய வளர்ச்சியை மீன் பண்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் பின்புறம் வந்துட்டு அந்த சவுதி பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஜைபா ஆயில் ரிஃபைனரியும் கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய முகமும் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். இது வந்து 10 ரியால் நம்ம ஊர் கணக்குக்கு 236 ரூபாய் 60 பைசா வரும். இதுல ரியாத்துடைய கேபிட்டல் சிட்டி பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பின்புறம் அப்துல் அசீஸ் கிங் அவர்களுடைய முகமும் ரியாத்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் மியூசியமான முரப்பா பேலஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் 20 ரியால்னா நம்ம ஊர் கணக்குக்கு 473 ரூபாய் 20 பைசா வரும். அண்ட் இதுல G20 அப்படிங்கிறது 2020ல 20 நாடுகளை கொண்டு உலக சர்வதேச பொருளாதார மாநாடு சவுதி தலைமையில நடத்தினாங்க. ஸோ அதை மீன் பண்ற விதமா வச்சிருக்காங்க. அண்ட் பின்புறமா வேர்ல்டு மேப்பையும் அண்ட் அந்த தேசிய சின்னத்துக்கு கீழே 2020 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 50 ரியால் நம்ம ஊர் கணக்குக்கு 1183 ரூபாய் வரும். இந்த 50 ரியால்ல பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பக்கமுமே செரிசேலத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான டோம் ஆஃப் தி ராக் அதோடைய பிக்சர் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் இது 100 ரியால் நம்ம ஊர் கணக்குக்கு 2366 ரூபாய் வரும். இதுல கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய முகமும் அண்ட் முன்புறம் பின்புறம் 2 பக்கமுமே நம்ம மஜித் நவாபி மதினால இருக்கக்கூடிய மஜித் நவாபியை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது 200 ரியால் நம்ம ஊர் கணக்குக்கு 4732 ரூபாய் வரும். ஒரு பக்கம் ரியாத்ல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸையும் ரெண்டாவது பக்கம் வந்துட்டு விஷன் 2013 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது 2016ல சவுதி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுதி அரேபியா எண்ணெயில மட்டும் கிடையாது, எஜுகேஷனலா, டூரிசம்ல, அப்புறம் ஹெல்த்ல இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுதான் வந்து இந்த நோட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இது 500 ரியால் 11,830 ரூபாய் வரும் நம்ம ஊர் கணக்குக்கு. இதுல சவுதி அரேபியா மக்கால இருக்கக்கூடிய காபாவையும் கிங் அப்துல் அசீஸ் அவர்களுடைய முகமும் இருக்கு. பின்புறம் வந்துட்டு ஃபைனலா மக்கால இருக்கக்கூடிய காபா அதை சுத்தி இருக்கக்கூடிய பில்டிங் இந்த அவுட்புட்ல தான் வரும். ஏன்னா இப்ப பில்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே தான் இருக்கு. அதோடைய ஃபைனல் லுக்கை தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.